ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி அண்ட் பூரி ரெண்டுமே. சப்பாத்தி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, பூரி வந்து அவங்க இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு நேற்றுக்கே என் பொண்ணு சொல்லிட்டா. ஸோ அதனால் காலையிலேயே மஷ்ரூம் கிரேவிக்கு முதல்ல ரெடி பண்ணிவிட்டு மாவு எந்திரிச்சோடனே பிழைஞ்சி வச்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்துடுது இன்றைக்கி. மாவு பிழையிறது பண்ணுறதெல்லாம் நல்லா தான் வருது. பட் எனக்கு அந்த சப்பாத்தி ஷேப்பு திரட்டுறது தான் பெரிய விஷயமா இருக்குது இப்போவுமே. ஒரு வழியாக அதுவும் இன்றைக்கி சக்ஸஸாக வந்துடுச்சுன்னு நல்லாயிருக்கும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுருவேன் நான். ஏன்னா சப்பாத்தி சுடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால எண்ணெய் மேலே தடவி வச்சுட்டா ட்ரை ஆகாமல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சப்பாத்தி மேலே லைட்டாக எண்ணெய் வச்சு மூடி வச்சாச்சு. அப்புறம் மஷ்ரூம் கிரேவி, இது சும்மா அரைச்சி ஊற்றுற கிரேவி தான். வெறும் வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். பூரிக்கு ஃபஸ்ட்டு திரட்ட ஆரம்பிக்கிறேன். எது திரட்டினாலும் எனக்கு ஷேப் வராது. பூரி வந்து ஆக்சுவலாக எனக்கு ரவுண்டாக குட்டி குட்டியாக வராது. அதனால் நான் ரேண்டமாக பெருசாக எடுத்துகிட்டு ஏதாவது மூடியில், இன்றைக்கி சர்க்கரை டப்பாவோட மூடி எனக்கு கொஞ்சம் அளவாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு குட்டி வால்னையில் தான் பண்ணுறேன். ஸோ அந்த ஆயிலுக்குள்ளே போய் நல்லா ஃபுல்லாக உள்ளே போனால் தான் பூரி நல்லா உப்பி மேலே வரும். ஸோ அதனால் அந்த டப்பாவோட மூடி தான் என்னோடய அளவு அந்த பூரி திரட்டுறதுக்கு. ஸோ அந்த மூடி வச்சு ஷேப் பண்ணி பூரி போட்டு எடுத்துருவேன். காலையில் நேரத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த சப்பாத்தி பூரி பிளான் பண்ணுறது எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகலை. நான் ஹரிபரியில் பண்ணதால் பாருங்கள் சப்பாத்தியும் ஷேப்பாக வரல. பரவாயில்ல, ஏதோ ஒன்று சப்பாத்தின்னு கொடுத்தாச்சு. பட் காலையில் வந்து கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு பண்ணாலுமே சூடு இல்லாட்டி இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு இன்றைக்கி டைம் செட் ஆகலை. அவசரமாக பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஈவினிங் டின்னருக்கு தான் இது பிளான் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஈவினிங்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். ஒரு வழியாக அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கடுத்தது பொறுமையாக எனக்கு இன்றைக்கி சப்பாத்தி பூரி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி சப்பாத்தி சாப்பிட்லான்னு சொல்லி இருந்த மாவில் சப்பாத்தி திரட்டினேன். ஒரு வழியாக எனக்கு ஒரு நல்ல ஷேப் வந்துருச்சு. இது ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு ஷேப், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நானும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி சப்பாத்தி பூரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரைஸே வைக்கல. ஸோ லஞ்சுக்கும் இன்னொரு ப்ரிப்பேர் பண்ணணும். வேலைகளே அடுத்தடுத்து அப்படி பார்க்க வேண்டியது தான். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.